செரிமான கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. அந்த படத்தில் பணியாற்றிய போது விஜயோட உங்களுடைய நட்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? விஜய் சார் எனக்கு மட்டும் இல்லை சார், எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் சார் இருப்பார். டைரக்டர் ஒரு மாதிரி, நடிகர்கிட்ட ஒரு மாதிரி, அப்படிலாம் இருக்கவே மாட்டார். சைலண்டாக இருப்பார், அது அவருடைய குணாதிசயம். ஆனால் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பேசுவார். கரெக்ட் டைமுக்கு ஷூட்டிங் வந்துடுவார், என்ன காஸ்டியூம் கொடுக்குறோமோ போட்டுக்குவார், நோ சொல்ல மாட்டார். அதில் அவர்கிட்ட வந்து நிறைய கதை மெமரி, அநியாயத்துக்கு மெமரி. குஷி டப்பிங்லாம் எத்தனை நாள் முடிச்சுப்பாருங்க? எனக்கு தெரிஞ்சு 2 நாள் தான். இதே ஹீரோயின் டப்பிங் 10-15 நாள் நடந்துச்சு. அப்பா மெமரி மாடுலேஷன் எல்லா இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருவீங்களா? அவரும் சொல்கிறாங்க, அது எவ்வளோ உண்மை. டான்ஸ் ஒரு தடவை பார்த்தாருன்னா ஒரு தடவை பார்ப்பாரு, அடுத்து ஆடிட்டு போயிடுவார். அதில் எந்த தயக்கமும் இருக்காது. எந்த கஷ்டமான மூமெண்ட் சொன்னாலும் சரி சார், நமக்கு டவுட்டாக இருக்கும், என்னடா ஓகேன்றாரு, பண்ணிடுவாங்க. சர்வசாதாரணம் பண்ணிட்டு போயிடுவார். அப்புறம் அந்த படம் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து, ஏன்னா அதுக்கு முதல்ல சில படங்கள் சரியாக போகல அவருக்கு சாருக்கு. அந்த இதை ஒரு தடவை காட்டிக்க மாட்டார். இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன பண்ணணும் அதுதான் சார், சூர்யா எனக்கு முதல் படம் சரியாக போகல, கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் பார்த்துங்க, எந்த வார்த்தையுமே வராது. டேரக்டர் என்ன சொல்கிறோம் அப்படியே கேட்பார் சார். நம்ம ஒரு பிஸ்னஸ் உள்ள ஹீரோ, நம்ம சொல்கிறது தான், எந்த தலையீடு இருக்கா சார், இவர் வச்சு படம் பண்ணலான்னு ஆசை வரும், எல்லா உதவியும் எனக்கு. அப்படி ஒரு சார் தான் விஜய் சார். அந்த படத்தில் நீங்கள் பணியாற்ற காரணமாக இருந்த ஜீவா இன்றைக்கி நம்மோட இல்லை. ஆமாம் சார். ஜீவா வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு செல்லாய்டுக்குள்ளே ஒரு ஃப்ரேம்குள்ளே க்ளோஸ்அப்பில் இப்படி ஒர்க் பண்ணணும், இப்போ ஒயிட் ஷாட்டில் எப்படி ஒர்க் பண்ணணும், லாங்கில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டது ஜீவா சார் தான். எதுக்கு ட்ராலி போடணும், எதுக்கு பிளாக் லென்ஸ் போடணும், எதுக்கு ஜூம் போடணும், ஜூம் போட்டோம்னா என்ன மாதிரி கலர் காஸ்டியூம்ஸ் கொடுக்கணும், வெயிலில் ஒரு ஃப்ரேம் எடுத்தோம்னா அதுக்கு என்ன காஸ்டியூம்ஸ் கொடுக்கணும், ரூமில் கொடுத்தோம்னா என்ன காஸ்டியூம், ரூமுடைய பேக் ட்ராப் என்ன கலர் இருக்குது, அப்போ அந்த ஹீரோயின் என்ன கலர் போடணும், இது எல்லாத்தையும் நான் ஜீவா சார்ட்ட கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி விஜய் சூர்யா சார்ட்ட போய் ஒரு காஸ்டியூம் கொடுத்தீங்கன்னா, அப்போ நான் சப்போஸ் நான் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணிட்டேன், அவர் ஹீரோ நடிக்கிறாருன்னா ஒரு காஸ்டியூம் நீட்டினீங்கன்னா அவர் சொல்லுறது ரைமரியாட்ட காட்டிங்களா அப்படின்பார். இது எனக்கு பெருமை இல்லை, நான் ஜீவா சார்ட்டு வந்து கற்றுக்கிட்டேன். ஜீவா சார் தான் தமிழ் குஷிக்கு கேமராமேன். அப்படியே தெலுங்கு குஷி போகும்போது பி ஸ்ரீராம் சார் வராது, ஜீவா சாரோட குருநாதர். நான் சின்ன எடுக்கும், அவர் எவ்வளோ பெரிய சாதனையால் அப்படின்னு இருந்தேன். ஹூ இஸ் மிஸ்டர் ரைமரியா அப்படின்னாரு. சார் என்ன சார் அப்படின்னா, யூ ஃபாலோ த காஸ்டியூம் அப்படின்னாரு. சார் என்ன ஐ ஃப்ரோட் ஆஃப் ஒரு சென்ஸ் அப்படின்னு போயிட்டார். அப்புறம் தெலுங்கு குஷி நம்ம தான், தெலுங்கு குஷி நம்ம தான் பெருமையாக சொல்ல முடியாது. எல்லாரும் 6 மணிக்கு பேக்கப் பண்ணி ரூமில் தூங்கிடுவாங்க. நான் அதுக்கப்புறம் ஹைதராபாத் ஜூப்ளியில் சேர்ந்து செகண்டராபாத் போயிட்டு 11 மணி வரைக்கும் காஸ்டியூம்ஸ் எடுக்கணும். பூமியாவுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க. அப்போ 28 ஹிப்புங்கிறது ரொம்ப ரேரு. இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க, நிறைய ஜிம் போயெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஜிம் அவ்வளோ போய் ப்ராக்டிஸ் ஆகாத டைம் வந்து அந்த பூமியாவுக்கு வந்து அந்த ஹிப்பு வந்து 28க்கு ஜீன்ஸ் கிடைக்காது. தேடி அலைவேன் சார். 11 மணி 12 மணி ஆகிடும். சின்சியர்னு சொல்கிறேன்னே, ரூமுக்கு வரதுக்கு 1 மணி ஆகிடும். சம்டைம் என்ன பண்ணுவோம், நைட்டே போய் டேரக்டை போய் காமிச்சு ஓகே பண்ணிடுவோம். அப்புறம் காலையில் பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு நைட்டே போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் லேட்டாக ரூமுக்கு வருவேன். ஒரு குருநாதர், அவருடைய சிஷியன் ஹிந்தியில் பண்ணும்போது கேவி குகன் எல்லாத்தையும் ஒர்க் பண்ண அனுபவம் தான் வந்து அந்த கலர் சென்ஸை வளர்த்துட்டது காரணம் சார். அருமை. இதுக்கப்புறம் நீங்கள் எச்.ஏ. சூர்யாவோட பணியாற்றிய படங்களில் அவரே கதாநாயகன். ஆமாம் சார். அவர் நடிக்க போகிறேன்னு சொன்னபோது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் என்ன சொன்னீங்க? ஆக்சுவலாக சார், நான் வந்து எனக்கு வந்து இந்த ராஜ்கிரண் சார் ஹீரோவாகி பெரிய பாப்புலர் ஆகியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். அதேமாரி ஊமைக்குள்ள யோகராஜன் ஒருத்தர் வந்து பாக்யராஜ் சார் மாரி வந்து பெரிய பாப்புலர், பெரிய ஹிட். ஆமாம், பெரிய ஹிட் உங்களுக்கு தெரியும். அப்புறம் ராமராஜ் சார் அசிஸ்டன்ட் இருந்து நடிகராகி பெரிய இதானார். இப்படி அதுக்கு நமக்கு முன்னாடி நிறைய உதாரணங்கள் இருந்ததுனால எனக்கு அது பெரிய ஷாக்கிங் இல்லை. ஏன்னா அந்த நியூ ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையாக சொல்லணும்னா மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட் கிடையாது. அது வந்து யாருமே தெரியாமல் ஒரு ஹீரோ பகலில் பெரிய ஆளாலும் நைட்டில் சின்ன ஆளாலும் ஆகிடுவான். அது ஒரு மாஸ்க் ஹீரோ பண்ணால் ஓடாது. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து பரிச்சாயத்தை முயற்சி பண்ணி ஒரு ஹீரோ வரும்போது அக்செப்ட் பண்ணிக்குவான்னு நம்பிட்டு இருந்தேன். அதனால் விஜய் சூர்யா சார் நடிக்கிறாங்க, ஓகே சார் நடிங்க சார், தப்பு இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வச்சான். என்ன ஒன்றா அது தெலுங்கில் வந்து ஒக்கட்டு பண்ண மகேஷ் பாபு சார் பண்ணார். நான் சொன்னது அப்படியே நடந்துச்சு. செம ஸ்கிரிப்டு, சீன் பை சீன் கிளாப்ஸு. அந்த படம் அங்கே வந்து சரியாக பெரிய ஹீரோன்றதுனால. பெரிய ஹீரோ. 1 மாதம் இங்கே ரிலீஸ் பண்ணுறோம், இங்கேயும் போவாதான் எல்லாருமே ஆர்வம் சொன்னாங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணவங்கெல்லாம் வந்து படத்தை வந்து திருப்பி கேட்டாங்க, சிலவங்க படத்தை ரேட்டை கம்மி பண்ணி கேட்டாங்க. இவ்வளோ நடந்து இந்த படத்தை எப்பயுமே ஒரு படத்தை பேரலாக ரிலீஸ் பண்ணிடணும். கரெக்ட். பெரிய ரிஸ்க், ஆனால் ரிஸ்க் எடுத்தார். சார் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிங்க சார், நம்பிக்கை. அங்கே போகல, எல்லாருக்கும் ஷோவா
ஏன்னா 1.5 மாதம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும் ம் தெலுங்கு தமிழ்லையும். ஆனால் தேட்டரில் போய் பார்த்தா என்ன கிளாப் சார் படத்துக்கு நீ நம்பவே முடியாது. அப்போ நான் ஒன்று கற்றுக்கிட்டேன், கதை என்றைக்குமே ஜெயிக்கும், ஆனால் கதைக்கான மாந்தர்கள் கதை மாந்தர்களை கரெக்டாக செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நாம் டைரக்டர் ஆகலாம் அப்படின்ற நம்பிக்கை எப்போ வந்தது உங்களுக்கு? சார் நான் வந்து கொஞ்சம் அதிக பிரச்சனைங்க. எப்படின்னா சினிமாவில் வந்தன்னைக்கே டைரக்டர் ஆனுங்கிற மூடில் வருவேன். அப்போ நான் வந்து லவ் மேரேஜ். என் மனைவி வந்து நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்க என்னை லவ் பண்ணாங்க. சரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு நிரந்தர சம்பளம் இருக்கும், பேரில் ஆர்டிஐவில் அனௌன்ஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு பார்ட் டைமாக. அதனால் இவர் நம்பிக்கை கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறது நம்பி. கவர்மெண்ட் கிடையாது, ப்ரைவேட் தான். நான் எம்எஸ்டபிள்யூ, அவங்களும் அந்த துறையில் இருந்தாங்க. அப்போது திடீர்னு ஒரு நாள் வந்து நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா சேஃப்டியான லைஃப்குள்ளே போகிறோன்னு நினச்சிக்கிட்டு தான் வந்து இன்செக்யூர் லைஃப்பில் கூட்டு போகிறோன்னு சொல்லிட்டு பயம் வந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் அவங்க காட்டிக்கலை. சரிங்க சரி சரின்னாங்க. ஆனால் நமக்கு அந்த தயக்கம் தெரியும்ல, தயக்கத்தை போக்குறதா அவனு சொன்னேன். எந்த அசிஸ்டன்ட் டேரக்டருக்கும் கல்யாணம் பண்ண மாட்டான். ஏன்னா ஒரு வயிற்றை கழுவுறதே பெரிய விஷயம். நான் உன்னை கல்யாணம் பண்ணி தான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆக போகிறேன். ஒன்று சொல்கிறேன், இங்கேருந்து 5 வருஷத்தில் நான் டேரக்டர் ஆயிடுவேன், ஆகலைன்னா எகைன் ஐ எம் பேக் டு தி ஜாப் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தேன். அவங்க அதை மறந்துட்டாங்க காலப்போக்கில். ஆனால் நான் மறக்கவே இல்லை. டெய்லி 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 ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. இதில் 2 வருஷத்தில் வந்து இன்ஜினியரிங் படம் வந்து 2 வருஷத்தில் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ 2 வருஷம் காலி ஆகிடுச்சு. மீதி 3 வருஷத்தில் நான் எந்த படத்தில் ஒர்க் பண்ணி 5 வருஷத்தில் எப்படி டேரக்டர் ஆகுது? கடவுள் புண்ணியத்தில் விஜய் சூர்யாட்ட சேர்ந்து தமிழ் குஷி தெலுங்கு குஷி 2 படம் தான் ஒர்க் பண்ணேன். ஹிந்தி குஷி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பாதிலேயே எனக்கு படம் கிடச்சிச்சு. 4.5 வருஷம் டேரக்டர் ஆகிட்டேன். அதனால் வந்து எனக்கு வந்து அந்த அதிக பிரச்சனை தான் சொன்னேன்ல, அந்த ஃபாஸ்ட்டு தான் என்னை அந்த என்னுடைய காதல் தான் என்னை வேகமாக டேரக்டர் ஆகுனுச்சு. இதுக்கான கதையை எந்த காலகட்டத்தில் எழுதினீங்க? அப்போ நான் ஆசியா ஸ்கிரிப்ட் 20 டேஸில் முடிச்ச ஸ்கிரிப்ட் சார். அதுக்கு முதல்ல வந்து விஜய் சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணேன். ஓ சொன்னீங்களா அவருக்கு? ஜெராக்ஸ் படத்தோட டைப் படம் பேர். ஆமாம் ஆமாம். நான் போய் இப்போ பார்க்குறேன், வாங்கண்ணா அப்படின்னாரு. குஷி முடிஞ்சு தெலுங்கு குஷி முடிஞ்சு நான் பார்க்குறேன் போய். எப்படின்னா தெலுங்கு குஷி பெரிய கிட்டு கொடுக்குன்னா, ஆமாம் சார் போய் கிட்டு சார் அடுத்து ஹிந்திக்கு போகிறோம் சார். அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஷூட்டிங் இருக்கார். ஏன்னா எதுக்கு நான் பார்க்க வந்தீங்கன்னு கேட்டார். நான் ஒரு கதை சொல்லணும், நான் நீங்கள் தங்கமாக கதை சொன்னாலும் 4 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், படம் பண்ணுறது இல்லைண்ணா, உங்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறதுக்கு அப்படின்னு. நீங்கள் தான் பிஸின்னு எனக்கு தெரியுமேண்ணா. சரி வாங்க சனிக்கிழமை வீட்டுக்கு வாங்கினாரு. சனிக்கிழமை வீட்டுக்கு போனேன், கதையை சொன்னேன். கதையை சொல்லும்போது நிறைய இடத்துல அழுதுட்டேன் நானே. ஒரு கேரக்டர் சொல்லும்போது மட்டும், அந்த ஒரு கேரக்டர் சொல்லும் அப்படியே பார்த்தாரு. இது எந்த படம், இங்கிலீஷ் படம் அப்படின்னாரு. நான் ஒன்று, இது என்ன படம்னு சொல்லிட்டீங்கன்னா தமிழ் சினிமா விட்டு நான் போயிடுறேன். நீங்கள் எங்கே போவீங்க? தெலுங்கு சினிமாவுக்கு போயிடுவேன். அதை யோசிச்சாரு. நீங்களே சொல்லியிருக்கனாரு. இல்லைண்ணா இது முழுக்க முழுக்க என் கற்பனையில் வைத்த கதை. ஏன்னா ஃபுல் டெக்னாலஜியாக இருக்கேன்னா விஜய் சூர்யா சார்ட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு எப்படி இது பெரிய ஹாலிவுட் படத்தில் டேரக்டர் ஒர்க் பண்ண மாதிரி இவ்வளோ தூரம் சொன்னீங்கன்னாரு. நானே பண்ண கதை நான். சரி நான் கூப்பிட்றேன் அப்படின்னு விட்டார். 3ஆவது நாள் ஃபோன் சார். எனக்கு புதன்கிழமை ஃபோன் பண்ணுங்கன்னாரு. நான் ஏதாவது ஃபோன் பண்ணேன். சனிக்கிழமை எங்கே இருப்பீங்க கேட்டார். இங்கே தான் சார் வேணும், வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. எதுக்குண்ணா? வாங்க அப்படின்னு வச்சிட்டாரு. அப்புறம் போனேன், வீட்டுக்கு போனேன். வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுத்தாரு. அன்றைக்கி சொன்னீங்களா கதை, அதை கீழே அப்பா இருப்பார், ப்ரொடியூசர் சொல்லுங்க அப்படின்னாரு. இது 4 வருஷம் டேட்டில் நீங்கள் சரி 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 ப்ரொடியூசர் ஓகேண்ணா பண்ணலாம் அப்படின்னு சரி சொல்லிட்டு பார்த்தேன். ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ப்ரொடியூசர் வந்தார், விஸ்வா சுந்தர் அவர் தான். அதுக்கப்புறம் எஸ்ஏ சார், விஜய் சார் 3 பேர் கதை கேட்டாங்க. கதை கேட்கும்போது கதை முடிக்கிற வரைக்கும் 2.5 மணி நேரம் சொன்னேன். அதேமாரி அந்த ஒரு கேரக்டருக்கு அழுகும் அதே அழுகு எனக்கு வந்துச்சு. அங்கே அழுதுகிட்டே சொன்னேன். அப்படி பார்த்தாரு விஜய் சார். அது ஃபுல் பேக்டு ஆக்ஷன் படம். அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக கவனிச்சு தான் புரியும். ரொம்ப டெக்னாலஜிக்கல் படம் அது. கதை முடிஞ்சோன்னே, உங்களுக்கு டிஎன் பாலு தெரியுமா அப்படின்னாரு. தெரியும் சார், சட்ட மீன் கையிலாம் படம் பண்ணியிருக்காரு, எல்லா மீன்பாவும் எல்லாம். அவர் தான் ஆக்ஷன் படத்தை இவ்வளோ தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லுவார். அவ்வளோ அழகாக சொன்னீங்க, நாங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசி உங்களை கூப்பிட்றோம், கொஞ்சம் இருங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் போய் வெளில உட்காந்துருந்தேன். வெளில உட்காந்தேன். விஜய் சார் வந்தார், ஒரு 10-15 நிமிஷம் வச்சு வந்தார். இதில் ஒன்று வந்தீங்க அப்படின்னாரு. நான் வந்து வண்டி பஞ்சர் ஆட்டோவில் வந்தேன். வீடுங்கன்னாரு. எம்ஜிஆர் ஏறுங்க போவோம் அப்படின்னாரு. சரி காரில் போய் சொல்லுவாங்க, ஏறி உட்காந்தேன்.
நான் இந்த கதையை நான் பண்ணுறேன், ஆ வெயிட் பண்ணு, இந்த கதையை நான் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க எதை சொல்லுவாங்க விடுங்க, ஓ அவங்க கொஞ்சம் செலவுலன்னு ஃபீல் பண்ணுறாங்க, கதை நல்ல கதைன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் செலவு அதிகமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அது கதை வந்து பாகிஸ்தானில் ஆரம்பிச்சு லிபியாவில் ஆரம்பிக்கும், சூடானில் போகும், பாகிஸ்தானில் வரும், டெல்லிக்கு போய் 5-6 பேர் தான் தமிழ் மெட்ராஸுக்கு வரும், அந்த மாதிரி ஒரு கதை. அதனால் செலவுலாம் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பேரலாக இந்த கதையை நான் பண்ணுறேன், பேரலாக ஒரு குஷி மாதிரி ஒரு சப்ஜெக்ட் லவ் சப்ஜெக்ட் பண்ணிங்க, கன்ஃபார்மாக நான் படம் பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு மூஞ்சி சுருங்கிடுச்சு. நான் இதுக்கு தான் நான் என்னண்ணா இது ஒரு மேட்ரு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், ஃப்ரீயாக இருங்க அப்படின்னாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் கழிச்சு எம்ஜிஆர் நகர் வந்துச்சு. எந்த பக்கம் நான் போனாரு, நான் இந்த பக்கம் போனேன்னே, வண்டியை ஸ்டேரிங்கை திருப்பினாருன்னா கூட்டம் கூடிடும், நான் இறங்கி போய்க்கிறேன், தயவுசெய்து போயிடுறேன்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல என்ன ப்ளீஸ்ண்ணா அப்படின்ட்டு என்னை இறக்கி விட்டு அப்புறம் அவர் அப்போ தான் வந்து அடையாருக்கு போயிருக்கார் சார், அடையாருக்கு போனார். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த சொல்லிட்டாரு தாரகம் ஒரு 20 நாள் ஒரு கதை பண்ணேன் சார், ஆசையான ஒரு படம். அப்போ நான் பண்ணேன், இதை மறுபடியும் விஜய் சார் சொல்லுவோம், அவருக்கு பிடிக்கும், யாராவது பிடிச்சி வருவாங்க, கதை பிடிக்கலாம், மறுபடியும் டைம் வேஸ்ட் ஆகும், நம்ம 5 வருஷம் டார்கெட் வச்சுருக்கோமே. இப்போ நேரம் என்ன பண்ணேன், சவுத் சார்கிட்ட போய் சொன்னோம்னா, சவுதி சாருக்கும் விஜய் சாருக்கும் நல்ல டைப் இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்ட்டு போய் சொன்னேன். அது ஜீவா ஹீரோ வர அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுதான் ஆசையாச்சு. ஆமாம் சார். அதுக்கப்புறம் விஜயை சந்தித்து இந்த கதையை பற்றி எப்போ அதெல்லாம் பேசுவோம், நிறைய பேசுவோம். ஒரு தடவை வந்து மணி சர்மா ஸ்டூடியோவில் வந்து பாட்டு கேட்க வந்திருந்தார். அப்போ நான் எனக்கு மணி சர்மா தான் மியூசிக் ஆசையாச்சாக்கு. என்னண்ணா அந்த சவுத் சார் பையன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போட்டிருக்கேன் அப்படின்னு. ஆமாண்ணா அப்படின்னா. என்னாச்சு இந்த கதை என்னாரு, அந்த கதை அப்படியே இருக்குண்ணா, உங்களுக்காக எப்போயும் நான் பண்ணுவேன், நீ கூப்பிட்டா பண்ணுவேண்ணா அப்படின்னா. பண்ணுவேண்ணா கண்டிப்பாக இதை பண்ணிட்டு வாங்க அப்படின்னாரு. அப்புறம் ஜில்லா ஷூட்டிங்கில் நடிக்கிறவங்க வந்து பார்த்தாரு. நான் மொட்டை அடித்து உட்காந்துருந்தேன், நம்மளுக்கு அடையாளம் தெரியாது, ஒரு கேப்பு கவரம் பார்க்குறேன்னா. அப்படி வந்தேன், என்னண்ணா ரவிமரியண்ணா அப்படின்னாரு. நான் எப்படி நான் கண்டுபிடிச்சிங்க, மொட்டை அடிச்சா முடியாத நான் கண்டுபிடிக்க அப்படின்னாரு. அப்புறம் ஷூட்டிங் நடுவில் நிறைய பேசிகிட்டு இருப்பேன். ஒரு நாள் சொன்னேன், நான் உருண்டு புரண்டு அழுது ஒரு கதை சொன்னீங்களா, வச்சுருக்கீங்களா, டெய்லி அயன் பண்ணி வச்சுட்ருக்கேண்ணா அப்படியுமே ஜாலியாக போவோம். சொன்னார், நான் சொன்னேன் ஒரு கதை உங்கள்கிட்ட சொல்ல வருவேன், மறுபடியும் ஒப்பீனியனுக்கு தான் வருவேன் நான், ஏன்னா ஒரு சென்டிமெண்ட்டாக நான் உங்கள்கிட்ட ஒரு கதை சொன்னேன் டேரக்டர் ஆனது, ஒரு நாள் சொல்ல வருவேன், எனக்கு கதையை கேட்கணும், எப்போ வேணாலும் வாங்கினா உங்கள்கிட்ட கதை கேட்பேன்னு சொன்னார். அதுக்கு புலின்னு ஒரு படம் ஷூட்டிங் எப்போ நட்டியை பார்க்க போயிருந்தேன், விஜய் சார் இருந்தார். என்னை பார்த்தேனே நான் அப்படின்னு வந்தார். நான் உங்களை பார்க்க வரலன்னா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காங்கண்ணா, ஏன்னா அவர் கதை சொல்ல வரேன்னு சொல்லியிருந்தால அதனாலே சொன்னார். நட்டி மிளகாய் படிந்த நட்டியை வச்சு, அப்படியா சரி வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னாரு. நான் நட்டியோட சாப்பிட்டுக்கிறேண்ணா, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேண்ணா உங்கள் ஹீரோட போய் சாப்பிடுங்க அப்படின்னா. சரி ஜாலியாக பேசுவார் அவர், அற்புதமான மனிதர் சார். அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்வீட்டான ஒரு மைண்ட் தான் தோணும் அவரை பார்த்தா. அவனுக்கு இந்த கதையை பிரசாந்த விஷயம் எடுக்கிறதா இருந்தீங்களா, இதே கதை? ஆமாம் ஆமாம், ஆக்சுவலாக பிரசாந்த் சார் தான் நடிக்க வேண்டியது. அந்த கதை ஓகே பண்ணி நீ நான் காதல், அதுக்கு பிறகு டைட்டில் தியாகராஜ சார் கதையை கேட்டு அட்வான்ஸ் பணம் கொடுக்கு, அவங்க ப்ரொடக்ஷன்லேயே இல்லை சவுதி சார் அவர் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டு பூஜை போடப்பட்டு தினத்தந்தி வெள்ளி மண்டலில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸின் 50வது படம், எஜ்ஜே சூர்யாவின் உதவியாளர் ரவிமரியா இயக்கும் நீ நான் பிரசாந்த் நடிக்கும் நீ நான் கதை வந்துருச்சு. அப்போ பிரசாந்த் சார் என்ன பண்ணார்னா, அந்த ஷூட்டிங் இல்லையா நம்ம வின்னர் ஷூட்டிங்கில் காலில் அடிபட்டு பெட் ரெஸ்ட் உட்மத்து அவர் சரியாக கதையே கேட்கல, தியாகராஜ சார் தான் கதை கேட்டார். அப்போ பெட்லேருந்து ரிலீஃப் ஆகி வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஒரு தம்பி ஒருத்தர கதை கேட்கணும்னார். நான் போய் கதை சொன்னேன், சார் எக்ஸ்ட்ரானரி ஸ்டோரி சார், நான் இப்போ தான் ஜோடின்னு ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பண்ணேன், இந்த படத்தை என்ன பண்ணலாம் சார், பட் என்னென்னா தமிழ்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது, அந்த படம் ஆக்ஷன் படம் சார், அந்த படத்துக்கு அப்புறம் நான் ஆக்ஷன் படம் தான் மூடில் இருக்கேன், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காங்கன்னார். நோ ப்ராப்ளம் ஜி அப்படின்னு சொல்லிட்டு சவுத் சார்ட்ட போய் சொன்னேன். அப்படியா சரி வேறு ஹீரோ யாரியா அப்படின்னாரு. 2 நாளில் சொல்கிறேன்னு. அதுக்கப்புறம் 2 நாளில் சொன்ன ஹீரோ தான் ஜீவா. அருமை. எப்படி இருந்தது முதல் படம் அனுபவம்? எனக்கு சார் சினிமாவில் சார் எனக்கு சிரமமே இல்லை சார் லைஃப்பில். எனக்கு வந்து சொல்லுவாங்க அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன், எங்கள் ஒய்ஃபோட ப்ளஸ் என்னுடைய ஒய்ஃபோடைய வேண்டுதலா ப்ரேயர்ஸா, அம்மா அப்பா செஞ்ச புண்ணியமா, இல்லை என்னுடைய கேரக்டரா, என்னுடைய ஹார்ட் ஒர்க்கா, இல்லை எதுக்கும் தயங்காது எதுக்கும் அஞ்சாது என்னுடைய மனசா, எதுவுமே தெரியாது. நான் எதையுமே கஷ்டமாக நினச்சிக்கல சார். ஃபஸ்ட் படம் பெரிய சவால், பெரிய நம்ம ஒரு பெரிய ஹீரோவுக்கு பண்ணணும்னு பிளான் பண்ணி விஜய் சாருக்கு அதை சொல்லி பிரசாந்த் சார் சொல்லி ஒரு நியூ ஹீரோ பண்ணுறமேங்கிற தாட்டில் வந்ததில்லை சார். கதைக்கு ஒரு படம் பண்ணுறோம், அவர் பண்ணோம். ஃபஸ்ட்டு படத்தில் ஜீவா வந்து தன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார். அந்த 18 வயசில் அவ்வளோ மெச்சூரிட்டிலாம் ஆச்சரியம். நான் ஜீவா சார் தான் கூப்பிடுவேன். அவ்வளோ தூரம் வந்து
அந்த வயசில் அந்த மெச்சூரிட்டியில் நான் சொன்னதெல்லாம் செஞ்சார். சில இடங்களில் அவருக்கு மன வருத்தம் இருந்திருக்கலாம், அதை மீறி அதை ட்ரை பண்ணி செஞ்சார். என் கதைக்கு உயிர் கொடுத்தாரு சார். அதெல்லாம் எனக்கு வந்து சூப்பர் சர்வீஸ் சார் படம் கம்மியில் படம் பண்ணுறது எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை சார். நான் சொன்ன கதை எடுக்கிறதுக்கு அப்படியே அனுமதிச்சாங்க, நான் அப்படியே எடுத்து கொடுத்தேன். அந்த படம் வந்து அன்றைக்கி வந்து 2 தேட்டரில் 100 நாள் வந்துச்சு. ஒரு தேட்டரில் உதயம் தேட்டரில் 97 நாள், பாலாபிராமி. ஆமாம், பாலாபிராமியில் 105வது நாள். என்னடா 105 நாள் ஓடுது, உண்மையிலே கூட்டம் இருக்கேன், நான் போய் பார்க்க போகிறேன். யார் வேணும்னு ஒரு நண்பரை கூப்பிட்டு போகிறேன் சார். அந்த தேட்டர் கெப்பாசிட்டி 310 பேர். 103ஆம் நாள் போகிறேன், 96 பேர் இருக்காங்க சார். மினிமம் கெப்பாசிட்டி வரதுனால தான் ஓட்டுறாங்கன்னு கண்டுபிடிச்சேன். ஆனால் என்ன சவுத்தி சார் படம் ஓட்டுறாரு காசு கொடுத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சத்தியமாக அது இல்லை, நான் கண்ணால் பார்த்தேன். சவுத்தி சார் ஓட்டி தான் எல்லா தேட்டர்லையும் ஓடிக்கணுமே. மதுரை சோழமலையில் 34 நாள் ஓடிச்சு படம், 4 ஷோவில், ஒரு நியூ ஃபேஸ் நடித்த படம். ஆனால் காலம் என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு ப்ரொடியூசருடைய சன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அந்த படம் வெற்றி வந்து அவர் ஓட்டுறாருங்கிற மாதிரி சொல்லி என் லைஃபு கொஞ்சம் என்ன ஆச்சுன்னா பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் டிவியில் போடும் போதெல்லாம் எக்ஸ்ட்ரானரியான ஃபேமிலி சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு சன் டிவியில் கேடிவியில் அந்த படம் வந்து இன்ன வரைக்கும் அதிகமான தடவை ஒளிபரப்பட்ட படமாக இருக்குது. அப்போ நினச்சிட்டேன் நம்ம நல்ல ஸ்கிரிப்ட் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ராம் படத்தோட பூஜையில் வந்து அந்த படம் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபோ செகண்ட் ஹாஃபோ எனக்கு பிடிக்கல அப்படின்னீங்க, யார்கிட்டையும் சொல்லிட்டுருந்தீங்க. அது எனக்கு காதுக்கு வந்துச்சு. சார் நீங்கள் ஒரு படம் பிடிக்கலீங்களா, அது நான் தான் சொல்லிட்டேன். அப்படியா, அப்போ நேர்லேயே சொல்கிறேன் அந்த படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு போனீங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு. ஓ, நீங்கள் தான் டேரக்டரா, அது எனக்கு செகண்ட் ஹாஃப் போகீங்க, ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிக்கல ஏதோ சொன்னீங்க. அவ்வளோ தைரியம் உங்களுக்கு. அப்புறம் யார் ஒரு விசாரிச்சுன்னா, இவர் தான் எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜரு, ப்ரொடியூசரு, டைரக்டர் அப்படின்னு. என்னுடைய ஃபஸ்ட்டு டே நான் லவ் மேரேஜ் பண்ணி பெரிய தம்பின்னு ஒரு படம் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணத்து அன்னைக்கு ஈவினிங் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து என் ஒய்ஃபை கூட்டு போய் பார்த்த படம் நீங்கள் பெரிய தம்பி படம் தான். ஆமாம், அதில் என்ன லாஸ்ட்னே எனக்கு அன்னைக்கு கல்யாணத்துக்கு போடப்பட்ட போது அன்றைக்கே தொலைஞ்சு போச்சு. சென்டிமெண்டா முதல் படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து பெரிய வாய்ப்புகள் வரல. ஆமாம், 2-3 வந்துச்சு. ஏஎம் ரத்தன் சார் பையனை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருந்துச்சு. அவர் படம் பார்த்துட்டு ரவிம்பேர் என் பையனை நீங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் கூட்டலாம் பேசிட்டார். பேசி நான் ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பித்தேன். கட் பண்ணால் காதல் கண்டினியூ பண்ண விசுறு வெற்றி ஆயிடுச்சு. அப்போது ஒரு ப்ரொடியூசர் நினைப்பாங்க, ரவிமேரியா நல்ல படம் எடுத்திருக்காரு, ஆனால் காதல் கண்டினியூ விசுறுவ வெற்றி. அப்போ செல்வராஜ் சார் வச்சு என்ன பண்ணால் 7G காலனி ஆரம்பிச்சேன். அப்புறம் தெலுங்குலேருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்தார், 10 லட்சம் ரூபாய்க்கு அக்ரிமெண்ட்லாம் போட்டார், நீ ஃபேஸ் வச்சு பண்ணிக்கிறாரு. அது என்னமோ தெரில, அது முடியல. இப்படி எனக்கு எல்லாம் குட்டி குட்டியாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், என்னடா அது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் கிடையாது சார். இவ்வளோ ப்ரொடியூஸ் 7 ப்ரொடியூசர் 8 ப்ரொடியூசர் சார் நான் படம் பண்ணும்போது எல்லாமே எங்கேஜாக இருந்தாங்க. அதனால் சின்ன தாமதம் ஏற்பட்டு போயிடுச்சு. இதான் உண்மை வழியே என்னை அப்ரோச் நிறைய பேர் பண்ணுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க, போவாங்க, பண்ணாமல் யாருமே இருந்ததில்லை. ஏன்னா அந்த படத்தை ஃபஸ்ட்டு படத்தில் சாங்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தோட கதையாக இருக்கட்டும், எல்லாருமே பிடிச்சிருந்தது. ஒரு கமர்ஷியலாக படம் வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி ஆகலையே தவிர நான் ஒரு நல்ல படம் தான் எடுத்திருந்தேன். அது வந்து இன்றைக்கி டிவியில் பார்க்க சொல்கிறாங்க. ஆனந்த விடலில் இருக்கிற ஒரு சேத்தா இளங்கோன்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அவரை பல வருஷம் கழித்து பார்க்குறோம். அவர் என்னை ஸ்டேஷன்லாம் பார்க்குறாரு, ஆனந்த விடனுடைய பத்திரிகையாளர்களெல்லாம் பார்க்குறாரு, பேசுகிறாரு. நான் வந்துட்டேன். வந்து 3 நாள் கழிச்சு, சார் நான் உங்களை நடிகர் ரவிமேரியா நினச்சி பேசியிருந்தேன் சார், இப்போ தான் சொல்கிறாங்க ஆசை ஆசை படத்தோட டேரக்டராக நீங்கள். ஆமாம் சார். சார் உங்களை தான் இத்தனை வருஷம் தேடிட்டு இருக்கேன்னாரு. என்ன விஷயம் சார்ண்ணே, நீங்கள் ஆசை ஆசையால் சொன்ன வழிமுறையை பின்பற்றி தான் சார் என்னுடைய காதல் ஜெயிச்சுது. எனக்கு என்னுடைய காதல் இன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் பொண்டாட்டி வந்து உங்கள் படம் பார்த்து நான் நீங்கள் சொன்ன விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ண விஷயம் சார், உங்களை மீட் பண்ணதில் சந்தோஷம் சார்ன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் தண்ணி வர வரையே பேசினார். உங்களுடைய திரைப்பயணத்தில் உங்களுடைய பாதையை மடைமாற்றம் செய்ததுன்னா வசந்த பாலன் தானே? ஆமாம் சார், வசந்த பாலன் வந்து சார் என் நண்பன் மட்டும் இல்லை, இன்னைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கையுடைய வித்து, சோறு தட்டு. எப்படி அந்த பாத்திரத்துக்கு உங்களை தேர்வு பண்ணாரு? நடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் சார். அது வேறையா? தட்டை தட்டி விட்டேன், எல்லாம் தட்டி விட்டுறேன் சார். இந்த படத்தை நீ வெற்றி எப்படிப்பட்ட மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து? நான் அப்பவும் சார் அந்த படம் ஜெயிச்சது வெற்றி பெற்றுச்சு சார். அப்பவும் என்னை தேடி யாரும் வரல சார் நடிக்கிறது. என்னடா அது இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, நல்லா ஓடுது, கேன்சர் வரைக்கும் போகுது படம், வசந்தா பாலன் தூக்கி எல்லாம் கொண்டாடுறாங்களே. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.